கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியான பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வாழுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி உலக காரியங்களை, உலக வார்த்தைகளை கேட்டு 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 தங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலைமையில் காணப்படுகிறார்கள். தோல்வியுற்ற நிலைமையில் காணப்படுகிறார்கள். வேதனை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நம்முடைய காதுகளில் தேவனுடைய வார்த்தை அதிகமாக கேட்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் மாறும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் மாறும். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அதிகமாக நீங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வேதனைகளை மாற்றி வெற்றியை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறாருங்க, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, நீர் பெரிய பாக்கியவான், உம்மை பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அதெல்லாம் சரிதான். அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கேட்டு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் காத்து கொள்ளும் போது அதிக பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் எல்லா விதமான நன்மைகளினாலும் நம்மை நிரப்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் தோல்விகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நிறைந்து இருந்தாலும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கேளுங்க. கேட்கிற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் காத்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலிருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கிற கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைகளை அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டு அதை காத்து கொள்ளுகிற கிருபைகளை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காத்து கொண்டு எல்லா பாக்கியங்களையும், கர்த்தாவே, எல்லா பக்குவங்களையும், எல்லா அனுபவங்களையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவித்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் தாமே இறங்கி எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.